ஹலோ கைஸ். இன்னும் நம்ம த நாவல்ஸ் எக்ஸ்ட்ரா மான்வாவோட எபிசோட் 1 தமிழ் எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக லாஸ்ட்டாக போட்ட மான்வா யாரோ ஒரு நண்பர் போட்டிருக்காருன்னு சொன்னீங்க. அதனால் நான் மான்வா சேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த மான்வாவை யாருமே போடல. சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள். ஓகே. ஓவரா பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த நாவலோட ஸ்டோரி எப்படி போகும்னா, ஒரு நாள் இந்த உலகத்தை ஒரு கெட்ட சக்தி மொத்தமாக அழிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமா டவர்ஸ், டஞ்சன்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுலேருந்து மான்ஸ்டர்ஸ் வர ஆரம்பிச்சிச்சுங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த உலகமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சாஸ்குள்ளே போச்சு. அதுக்குள்ளேருந்து மான்ஸ்டர்ஸ் ஹியூமன்ஸ் அட்டாக் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டே இருந்துச்சு. அப்போ தான் கொரியாவோட ஒரு பெனின்சுலா இருந்துச்சு. அந்த இடம் தான் பயங்கரமாக ஒரு நொட்டோரியஸான ஒரு இடமா இருந்துச்சு. அந்த இடத்துல தான் நிறைய டவர்ஸ் அண்ட் டஞ்சன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா என்லெஸ் ஸ்பானிங், அதாவது நிறைய இருந்துச்சு. நிற்காம நிறைய இடத்துல அப்பியர் ஆகிட்டே இருந்துச்சு. அதுலேருந்து நிறைய மான்ஸ்டர்ஸ்லாம் அட்டாக் பண்ணி நிறைய கண்ட்ரியை அடிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி டார்க்னஸ்னு ஒரு விஷயம் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த டார்க்னஸ்லேருந்து வெளியே லைட்டுன்னு ஒரு விஷயம் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீரோஸ், இந்த நாவலில் இருக்க லைட் பார்த்தீங்கன்னா ஹீரோஸ்னு சொல்லுவாங்க. இவங்களாம் தான் பார்த்தீங்கன்னா கொரியாவோட பயங்கர ஒரு பவராக காமிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாவலோட நரேட்டர் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காரு. இந்த கொரியாவோட பவரே பார்த்தீங்கன்னா ஹீரோஸ் தான். அழிவை பார்த்துட்டு இருந்த இந்த உலகத்தை அமைதிக்கு கூப்பிட்டு வந்ததும் இந்த ஹீரோஸ் தான். அப்படியே டைம் போக போக பார்த்திங்கன்னா கொரியா சவுத் கொரியா மொத்தமே மாறி ஒரு பயங்கர ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நாடாக மாறிடுச்சாமா. இந்த கண்ட்ரியில் இருக்க ஹீரோஸ்லாம் ரொம்பவுமே பவர்ஃபுல்லாக இருந்ததுனால கிட்டத்தட்ட அமெரிக்காவுக்கே ரைவல் கொடுக்குற அளவுக்கு பயங்கர ஒரு கண்ட்ரியாக பார்த்திங்கன்னா இந்த சவுத் கொரியா இருக்கதா நம்மளோட நரேட்டர் பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்காரு. கியூப்ன்ற ஒரு இடத்த பற்றி இப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மொத்த உலகத்தில் இருக்க ஹீரோஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாருமே கியூபில் கேதர் பண்ணியிருப்பாங்களாம். எதுக்காகனா, அதாவது கியூபுக்கு ஒன்று சேர்ந்து வந்திருப்பாங்களாம். ரீசன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய காம்படிஷன் போயிட்டு இருக்கதா பார்த்தீங்கன்னா நம்மளோட நரேட்டர் சொல்லிட்டு இருக்காரு. கரெக்டாக அந்த இடத்துல, அதாவது இந்த கியூபுன்ற இடத்துல தான் நம்ம ஸ்டோரியோட மெயின் கேரக்டர், இந்த உலகத்தை காப்பாற்ற போகிற கேரக்டரும் அவர் எதிர்த்து நிற்கிற ரைவல் கேரக்டருமே இந்த இடத்துல தான் ஒன்றா எக்ஸிஸ்ட் ஆகுறாங்க. அன்டில் அந்த ஒரு நாள் வர வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நரேட்டர் சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் எனக்கு எப்படி தெரியும், அதுவும் இல்லாமல் இந்த உலகத்தை கிரியேட் பண்ணது கடவுள்லாம் கிடையாது, இதை எழுதுனது நான் தான் இந்த கதையோட ஆத்தர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையோட ஆத்தரான நரேட்டர் பார்த்தீங்கன்னா இதை சொல்லிட்டு இருக்காரு. இதில் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இயரோட கேரட் செக்டரை இப்போ காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் கிம் சுஹோ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு காட்டுறாங்க. அதாவது நம்ம ஹீரோ எழுதின நாவல், அதாவது நம்மளோட நரேட்டர் எழுதின நாவலில் பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லான கேரக்டரான நம்மளோட ஹீரோ காட்டுறாங்க. இவர் வரதை பார்த்துட்டு, நான் எழுதின விஷயங்கள்லாம் என் கண்ணு முன்னாடி எப்படி வருது, அதுவும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியுது. அதாவது நம்ம நரேட்டர் பக்கத்தில் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க மனசுக்குள்ளே நினைக்கிறதெல்லாம் நம்ம நரேட்டருக்கு பார்த்தீங்கன்னா காதில் கேட்குது. எப்படி என்னால் இதெல்லாம் கேட்க முடியுது, அதுவும் இல்லாமல் நான் எழுதின உலகம் என் கண்ணு முன்னாடி எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நரேட்டர் பார்த்துட்டு இருக்காரு. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் கிம் சுஹோவை பார்த்து, என்னால் நம்பவே முடியல, 17 வயசு பையன் தான், ஆனால் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்மளோட நரேட்டர் என்ன சொல்கிறாருன்னா, கிம் சுஹோ இந்த உலகத்தோட மெயின் கேரக்டர். இவர் தான் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் டாமினேட் பண்ணி, லைக் ஹீரோஸ்லேருந்து வில்லன்ஸ் வரைக்கும் எல்லாரையும் டாமினேட் பண்ணி பயங்கர ஒரு டாமினேஷன் காமிச்ச ஹீரோ தான் இவர். இவர் என்ன தான் இந்த மாதிரி இருந்தாலுமே இவர்கிட்ட ஒரு ஸ்பெஷல் சீக்ரெட் இருக்குது, அதை யார்கிட்டே சொல்ல மாட்டாருன்ற சொல்லிட்டு நம்மளோட ஆத்தர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ கேரட் செக்டரோட செகண்ட் பிளேஸ் ஆளை கூப்பிட்றாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷின் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தோட வில்லன் நம்மளோட ஷின் தான். ஷின் தான் பார்த்திங்கன்னா நம்மளோட கிம் சுஹோவோட எதிரியாக வரப்போதான் நம்மளோட நரேட்டரான ஆத்தர் சொல்லிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, கிட்டத்தட்ட மெயின் கேரக்டருக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு பயங்கர பொட்டன்ஷியல் இருக்க கேரக்டர் தான் இந்த ஷின். இவன் தான் ஃப்யூச்சரில் வில்லன் ஆக போகிறான். இப்போதைக்கு எல்லாருமே ஒரு கேரக்டர் தான், பட் ஃப்யூச்சரில் இவனுக்கு ஒரு சில இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அதனால் இவன் ஈவிலாக மாறிடுவான்ற சொல்லிட்டு நம்மளோட ஆத்தர் சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியாக இவங்க 2 பேரும் ஃபைட் பண்ணுற நிலைமைக்கு வரும். இந்த உலகத்தோட 2 மெயின் கேரக்டர் என் கண்ணு முன்னாடி நின்றுட்டு இருக்காங்கன்ற சொல்லிட்டு இருக்காரு நம்மளோட ஆத்தர். அப்போது யார் தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமாக யோசிக்கிறாரு. நான் இந்த நாவலில் இருக்கவனாக இருந்தால் கண்டிப்பாக எனக்கு ஒரு பேராச்சும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. ஏன்னா இவர் இப்போது அந்த நாவலுக்குள்ளே வந்த மாதிரி இருக்குன்ற சொல்லிட்டு இருக்காரு. இப்போ பக்கத்தில் இருக்க ஒரு பையன், ஏன் இந்த மாதிரிலாம் நீ பேசிங் அவுட் ஆகுறன்ற சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கான். சூடாங்க, நீ தூங்கவே இல்லையான்ற சொல்லிட்டு அவன் கேட்கும் போது,
நீங்கள் என்னையா கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கவனை பார்த்து கேட்குறாரு. ஆமாம் ஒன்றை தான் கூப்பிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லும் போது, அப்போது நான் தான் கிம் சூடாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறான். ஸோ ஆக்சுவலாக இப்படி ஒரு பேர் எழுதின மாதிரியே நம்ம ஹீரோவுக்கு வந்து ஞாபகமே இருக்காது. என்னடா இதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பயங்கர கன்ஃபியூஷனாக யோசிச்சுட்டு இருப்பான். யார் தான் இந்த கிம் சூடாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது சரி மூஞ்ச பார்த்தா ஞாபகம்னு பார்த்தா மூஞ்சில் ஒரு பெரிய கொஷின் மார்க் வந்துருக்கு. என்னடா இந்த கொஷின் மார்க்குன்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கர ட்ராமடைஸ் ஆகி நம்மளோட ஆத்தர் வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா தான் நம்ம ஆத்தருக்கு வந்து புரியுது அவர் வந்து எழுதாத ஒரு கேரக்டராக வந்து அவர் மாறிட்டாராமா. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் இந்த எக்ஸ்ட்ராவாக ஃபில்லிங் கேரக்டர் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ஆடியன்ஸாக வந்து உட்கார வைக்கிறதுக்கு ஒரு சில ஃபில்லிங் கேரக்டர்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எழுதின ஒரு கேரக்டர் தான் இந்த கிம் சூடாங். ஸோ இந்த கேரக்டராக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தலைவனே வந்து மாறிட்டு இருக்கான். ஸோ என்ன தாண்டா இங்கே நடக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து பயங்கர கன்ஃபியூஷனோட பார்த்துட்டு இருப்பார். ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் நம்ம முடிச்சுக்கலாம் கைஸ். அதாவது இந்த மான்வாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிக்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைக் பிளாட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆத்தரே வந்து கதைக்குள்ளே வந்திருக்காரு. மோஸ்ட்டாக வந்து ஆத்தர் கதைக்குள்ளே வராங்கன்னா ஹீரோவாக தான் வருவாங்க. பட் இந்த கதையில் ஹீரோ ஒருத்தன் வேறு, வில்லன் வேறு, தலைவன் வேறு. ஸோ தலைவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா கேரக்டர், அதுவும் இல்லாமல் லைக் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்க கேரக்டராக இருந்தால் பரவாயில்ல. ஸோ தலைவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபில் அவுட் கேரக்டர், லைக் ஃபில் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். அதனால தான் இந்த ஸ்டோரியோட பேர் எக்ஸ்ட்ரா, நாவல்ஸ் எக்ஸ்ட்ரான்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ சீரியஸாக வந்து செம்ம காமெடியாகவும் ஒரு மாதிரி செம்ம சஸ்பென்ஷனோட செம்ம சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரி வந்து இருந்துச்சு. அடுத்த எபிசோடு இன்னுமே தரமாக இருக்கும். ஸோ அதனால் வெயிட் பண்ணி வந்து பாருங்கள். ஸோ கடைசியாக நான் போட்ட மான்வா வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு நண்பர் போட்டிருக்காரு போல். ஸோ அதனால் நிறைய பேர் வந்து சொன்னீங்க ப்ரோ இது வேணாம் ஆல்ரெடி வந்து போட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நான் ரொம்ப நேரமாக உட்காந்து ஒரு பெரிய ரிசர்ச்சே கண்டக்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டே டிஸ்கஸ் பண்ணி தான் இதை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாங்காய் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிடிக்கும்னு நான் வந்து நம்புகிறேன். ஏன்னா எனக்கு ரொம்பவுமே வந்து இந்த மாங்காய் வந்து பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதுவும் இல்லாமல் இது ஒரு மாதிரி பிளாட்டே வந்து பயங்கர டிஃப்ரெண்ட்டாக வந்துருக்கு. ஸோ அதனாலே வந்து சரி ஓகே இந்த மானுவா வந்து நம்ம சூஸ் பண்ணணும்னு நம்ம சொல்லிட்டு சூஸ் பண்ணேன். ஸோ இதோட ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் லைக் நான் இப்போதைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ இதே மாதிரி தான் வர எபிசோட்ஸ்லேயும் நான் எந்த ஸ்பாய்லரும் வந்து பண்ண மாட்டேன். நான் எப்பயும் பண்ணவும் மாட்டேன். பட் இந்த வாட்டி கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நான் வந்து கன்சிடர் பண்ணிகிட்ருக்கேன் இந்த மாதிரி நம்ம வந்து எந்த ஸ்பாய்லரும் வந்து கொடுக்கக்கூடாது, முன்னாடியே சஸ்பென்ஸ் வந்து ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு நான் கதை போகிற வேலை தான் வந்து போயிட்டுருக்கேன். இப்போதைக்கு கதைப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹீரோ ஒருத்தர், வில்லன் ஒருத்தர். நான் கடைசியாக வந்து ஹீரோன்னு நம்மளோட ஆத்தரே வந்து சொல்லியிருப்பேன். நம்மளுக்கு அது என்ன விஷயன்றதை போக போக வந்து பார்த்திங்கன்னா புரிய வைப்பாங்க. ஸோ நான் வழக்கமாக ஃபஸ்ட் சாப்டர் மட்டும் தான் எப்பயும் ஃபஸ்ட்டு வீடியோவில் ஃபஸ்ட் சாப்டர் மட்டும் தான் கவர் பண்ணுவேன். இதுக்கப்புறம் வர வீடியோஸில் நான் முடிஞ்ச அளவுக்கு நிறைய சாப்டர்ஸ் வந்து கவர் பண்ண ஆரம்பிக்கிறேன். பட் உங்களுக்கே வந்து தெரியும் நிறைய டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா ஒரே வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் ஒரு சில வீடியோஸில் ஒரு சாப்டர் கவர் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.